3 முடிச்சு எப்படியாச்சும் நந்தினிய வெளில கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சூர்யா வந்து நிறைய விதத்தில் வந்து போராடுறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாச்சும் இவங்கள வெளில கொண்டுட்டு வந்துடணும். இதில் நம்ம சூர்யாவோட அம்மா சுந்தரவல்லி இவளை எப்படியாச்சும் உள்ளே வச்சு உள்ளே உட்கார வச்சுட்டு நம்ம பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் அருணாச்சலத்துக்கு தெரிந்தால் அருணாச்சலமும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூர்யாவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அவரும் கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரவல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியவே இல்லை. நம்ம நந்தினி வந்து ஸ்டேஷனில் இருக்கும்போது அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்குறாங்க. ஸோ நான் சார் அவரை வந்து நாங்கள் தள்ளி தான் விட்டேன், மற்றபடி அவர் வந்து கீழே விழுந்து சாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இருந்தாலும் அவர் எப்படி செத்தார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு வந்து அங்கே அங்கே எஸ்ஐ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் முதல்ல அவன் மேலே ஒரு எஃப்ஐஆரை போடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நந்தினிக்கு என்ன செய்யுது அப்படின்னு ஒன்றுமே புரியல. கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து வராரு. சார் இருங்க சார், வெயிட் பண்ணுங்கள், எப்படி சார் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் யார், என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க தான், அவங்க மேலே எப்படி நீங்கள் கேஸ் போடலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க மேலே ஒரு கொலை வந்து இருக்குது, கொலை முயற்சி வழக்கு, ஸோ அதனால தான் எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க தான் கொன்னாங்கன்னு என்ன தள்ளி விட்டாங்க, என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அங்கே நம்ம போலீஸும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் திணறாங்க. ஸோ நம்ம சூர்யா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெளில போயிட்டு வந்து கார்லேருந்து ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு வராங்க. யார்ரா அப்படின்னு பார்த்தா ஸோ அந்த இதில் வந்து தள்ளி விட்டாங்க இல்லையா, அது வந்து இவங்க தள்ளி மட்டும் தான் சார் விட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து யாரோ வந்து இவங்கள வந்து ஒரு அடிக்கிற மாரி வந்து பண்ணி, அதுக்கப்புறம் தான் சார் இவருக்கு இப்படியே ஆச்சு. ஸோ இந்த பொண்ணுக்கும் அந்த இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்னஸ் வந்து கூட்டிட்டு வந்து கரெக்ட்டா வந்து நம்ம சூர்யா வந்து தரும்போது பார்த்தீங்கன்னாக்க, அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஆடி போயிடுறாங்க. ஸோ இவங்கள வந்து இறுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க சுந்தரவல்லி போட்ட பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, கடைசியில வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிப்போச்சு. சரி இதுக்கு மேல நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுந்தரவல்லி வந்து வெக்ஸ் ஆயி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மொட்டையன வேற ஆள வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணி வைப்பான் அப்படின்னு பண்ணா, அந்த ஆள் பார்த்தீங்கன்னா கடைசியில ஒரு ஐ விட்னஸ் வந்து பார்க்கறது இல்லாம வந்து விட்டுருக்காரு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ரொம்ப ஒரு இதுவா போயிட்டு வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே நந்தினியும் வெளியே வந்துடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆளுக்கு ஒரு கார்ல போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, இங்க நம்ம சூரியோட அப்பா அருணாச்சலம் இருந்துட்டு, "நீ அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துருப்பா" அப்படின்னு வந்து சொல்லி வந்தவரு. அப்போ இந்த வண்டியில நம்ம போலாம், அந்த வண்டியில அவங்க 2 பேரும் வரட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவும், அங்கே சுந்தரவல்லிக்கு இனிமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோவம் இன்னுமே அதிகரிக்குது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொண்ணு வந்து நம்ம பையன் கூட வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளோ பண்ணோம். ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா, அவனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார வேற குடுத்துவிட்டு, இவங்க 2 பேரும் ஒண்ணா வேற வர வைக்கிறீங்களா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள வந்து சுந்தரவல்லி வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு மேல நந்தினி என்னவும் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செய்வாங்க. என்ன இது எல்லாத்துலயும் காப்பாத்துறதுக்கு நம்ம சூர்யாவும், அருணாச்சலமும் நல்லா பக்கபலமா இருக்காங்க இல்லையா? ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், கண்டிப்பா நம்ம சூர்யா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய உதவியா தான் இருப்பாங்க. ஸோ இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 3 முடிச்சோட அடுத்த எபிசோட நாளைக்கு பார்க்கலாம்.